எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட்ல நீண்ட கால முதலீட்டாளரா நிலைக்கிறது எப்படி, த பிளாட்டூ ஆஃப் லேட்டன்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன, இன்வெஸ்டிங்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸோட டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்கல 90%க்கும் மேலானோர் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியால தான் உள்ள வராங்க. ஆனா பெரும்பாலானவங்களால அவங்க நினைச்ச மாதிரி நீண்ட காலம் அவங்க முதலீடுகளை ஹோல்ட் பண்ண முடியறது இல்ல. இன்வெஸ்டிங்ல காம்பவுண்டிங் தான் மேஜிக். அந்த மேஜிக் நடக்கிறதுக்கு நாம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்கான கால அவகாசத்தை தர்றது அப்படிங்கிறது தான். பெரும்பாலானவங்களுக்கு இந்த காம்பவுண்டிங் பத்தி தெரிஞ்சிருந்தும் நம்மளால அந்த டைமை தர முடியாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு முதலீட்டை ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கிற ஆர்வம் நீண்ட நாள் நிலைக்கிறது இல்ல. மாறா நமக்கு அந்த முதலீடு மேல ஒரு சில கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. எந்த முதலீடும் ஆரம்பத்துல ஒரு சின்ன தொகையில தான் நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சில நாட்களுக்கு பெருசா ரிட்டர்ன் இருக்காது. ஏன், ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்மளோட வெல்த்தோ ஒன் டே ரிட்டர்னோ பெருசா சேஞ்ச் ஆயிருக்காது. சோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு சில கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, ஒண்ணு, எவ்வளவு நாள் தான் நாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை காத்திருக்கிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது, நாம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் உண்மையிலேயே வேலை செய்தா அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்கு வரும். சோ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்போது தான் நாம ஒரு பாயிண்ட்ல இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள வந்தோம் அப்படிங்கறத மறந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை குவிட் பண்ணிடுறோம். சோ இந்த மாதிரியான மனநிலைக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த பிளாட்டூ ஆஃப் லேட்டன்ட் பொட்டன்ஷியல். இந்த ஸ்லைட்ல இந்த பிளாட்டூ ஆஃப் லேட்டன்ட் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க, உங்க முன்னாடி ஒரு டேபிள் இருக்கு. அந்த ரூம் ஆல்ரெடி ஒரு கோல்ட் டெம்பரேச்சர்ல இருக்கு. அந்த டேபிள்ல ஒரு ஐஸ் கியூப் வச்சிருக்காங்க. இப்போ அந்த ரூமோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரூம் ஹீட் அப் ஆக ஆரம்பிக்குது. 26 டிகிரி செல்சியஸ், 27, 28 இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா ஐஸ் கியூப் அப்படியே இருக்கு. திரும்ப இன்க்ரீஸ் பண்றாங்க. 29 டிகிரி, 30, 31 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்பவுமே அந்த ஐஸ் கியூப்ல எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. ஆனா 32 டிகிரி செல்சியஸ்ல அந்த ஐஸ் கியூப் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த 32 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் பிரேக் த்ரூ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரேக் த்ரூ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்த செயல்கள் தான் இந்த பிரேக் த்ரூ மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு தேவையான பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுது. இந்த அக்குமுலேட்டட் பொட்டன்ஷியல் அந்த பிரேக் த்ரூ மூமெண்ட்டை மீட் பண்ணும்போது அபரிவிதமான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, கேன்சர். நம்ம உடல்ல கேன்சர் இருக்கு அப்படின்னா அதோட லைஃப் டைம்ல 80% ஆஃப் டைம் நம்மளால அதை டிடெக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனா திடீர்னு சில மாதங்கள்லயே உடல் முழுக்க பரவிடும். அதே மாதிரிதான் மூங்கில் மரத்தோட வளர்ச்சியும். மூங்கில் மரம் எவ்வளவு உயரமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அதுல பெருசா வளர்ச்சி அப்படிங்கிறது மேல இருக்காது. மாறா அதோட வேருக்கடியில தான் ஒரு வலுவான ரூட் சிஸ்டம் அது பில்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரேக் த்ரூ ஆகி 6 வாரத்துல 90 ஃபீட் கிட்ட அந்த மூங்கில் மரம் வளர்ந்துடும். சோ இந்த மாதிரி அக்குமுலேட்டட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு பிரேக் த்ரூ மூமெண்ட்டை மீட் பண்ணும்போது அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்கு. சோ இததான் இந்த பிளாட்டூ ஆஃப் லேட்டன்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே அப்படிதான். ஒரு குறிப்பிட்ட நிலையை நாம அடையிற வரைக்கும் அதுல நமக்கு பெருசா மாற்றம் அப்படிங்கிறது தெரியாது. சோ இந்த இடைப்பட்ட காலத்துல நாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால நமக்கு அது ஒரு எரிச்சலை தரலாம், ஒரு வருத்தத்தை தரலாம். சோ அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் வேலே ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டேர்ம் பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வளர்ச்சி அப்படிங்கிறது நேர்கோட்டில் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. மார்க்கெட் எப்பவுமே அப்படி பர்ஃபார்ம் பண்றது இல்ல. மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஏற்ற இறக்கங்களோட தான்
பர்ஃபார்ம் பண்ணும். நீங்க ஒரு பெரும் எதிர்பார்ப்போட ஒரு முதலீட்டை தொடங்கியிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம பண்ற முதலீடுகள்ல பெருசா அதுல ரிட்டர்ன் வராதப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டே வேஸ்ட், நாம பேசாம எஃப்டிலேயே அந்த பணத்தை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வெல்த்தை ஷேர் மார்க்கெட்ல கிரியேட் பண்ணும் அப்படின்னா நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்ணணும். ஏன்னா அப்பதான் அது அக்குமுலேட் ஆகி அதோட பிரேக் த்ரூ பாயிண்ட்டை மீட் பண்ணும்போது அது ஒரு அதிகப்படியான ரிட்டர்னை வந்து நமக்கு கொடுக்கும். இந்த பேரியரை உடைச்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அபரிவிதமா மாறும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஓவர் நைட் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அந்த ஓவர் நைட் சக்சஸ் வரதுக்கான காரணம் அப்படிங்கிறது வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நாம நினைச்ச டைம்ல கூட நாம தொடர்ந்து பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அந்த ரிட்டர்னுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். சோ இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இந்த லேட்டன்ட் பொட்டன்ஷியல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இப்போ நாம எல்லாருமே இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனா பினான்சியலா பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னா நாம தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அது காம்பவுண்ட் ஆகி கொடுக்கிற ரிட்டர்னால தான் நம்மளால பினான்சியலி சக்சஸ் ஆக முடியும். ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனை தாண்டி காம்பவுண்டிங்க ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ தெரிஞ்சு அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான சைக்காலஜிக்கல் புஷ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டை கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி கோ த்ரூ பண்றது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நாம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பொறுமையா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டை எடுத்தோன்னே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல ஏதாவது பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது உங்களால சைக்காலஜிக்கலா அதை பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியாது. திடீர்னு அதுல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான புஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல நீங்க பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல கான்பிடன்ட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களால ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து பொறுமையா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது நாம எல்லாருமே ஒரு கோலுக்காக தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அந்த கோலை போய் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறது இல்லாம நாம டெய்லி பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பீரியடை வந்து ஈஸியா கோ த்ரூ பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணாம காம்பவுண்டிங்கை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். அடுத்து மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட போர்ட்போலியோவை அடிக்கடி செக் பண்ணாதீங்க. டெய்லி நீங்க உங்களோட போர்ட்போலியோவை செக் பண்ணீங்க அப்படின்னா அது நீங்க தவறான முடிவுகள் எடுக்க உங்களை வந்து தள்ளும். ஏன்னா நீங்க வெறும் போர்ட்போலியோ பாக்குறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் மட்டும் தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் கரெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த பிரஷர்ல நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஷேர்ல இருந்து எக்ஸிட் கூட ஆகிடலாம். மாறா நீங்க ஸ்டாக் பிரைஸை ஃபாலோ பண்ணாம டெய்லி மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற நியூஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுது அப்படின்னா அதோட நியூஸையும் வந்து நீங்க உடனே தெரிஞ்சுக்கும் போது அதை அக்குமுலேட் பண்ணலாமா இல்ல அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பொறுமையா வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா போன வாரம் வந்து ஐடிசி கரெக்டா இருந்தது, ஒரு 10-15% கிட்ட டிராப் இருந்தது. நீங்க அதோட நியூஸ் எல்லாம் எதுவுமே பார்க்காம வெறும் போர்ட்போலியோ மட்டும் டெய்லி செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு கீழே விழுந்தப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ராப்ளம்னால தான் நடக்குது. ஸோ இது லாங் டேர்ம்ல எப்படி இம்பாக்ட் இருக்கும், அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை அக்குமுலேட் பண்ணலாமா இல்ல வச்சிருக்கிற ஸ்டாக் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவுகளை பெட்டரா எடுக்கிறதுக்கு இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பீரியடை கடக்கிறதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவும். அடுத்து உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கோ அப்ப ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை மைண்ட்ல ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஒன்னு ஸ்டாக் பேஸ்ட் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். நீங்க மார்க்கெட்ல பெருசா ஜெயிச்ச எல்லா ஷேர்லுமே எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு டைட்டன் பயங்கரமா வந்து லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பஜாஜ் பைனான்ஸும் வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் பயங்கரமா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா இந்த ரெண்டு ஷேர்லயுமே ஒரு 3-5 வருஷம் பீரியட் ஸ்டாக் பிரைஸ்ல எந்த மூவ்மெண்ட்டுமே நடந்திருக்காது. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் அந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதை வேல்யூ பண்ணி அந்த ஷேர் பிரைஸை பயங்கரமான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள வச்சிருக்கோம். ஸோ அந்த
3 to 5 இயர்ஸ் ஷேர் பிரைஸ்ல மூவ்மெண்ட் இல்ல, அது வந்து ஒரு வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பீரியட். அங்க வந்து நாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரேக் த்ரூ பாயிண்ட்டை டச் பண்ணி அந்த ஷேர் பிரைஸ் ரேலி ஆகும்போது நம்மளால அந்த ரிட்டர்னை வந்து என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ் லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லெசன். வாரன் பஃபட் நான் வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு மாஸ்டர். அவரோட லைஃப்பை நம்ம எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா 65 வயசுக்கு அப்புறம் தான் அவரோட டோட்டல் வெல்த்ல 90% வெல்த் வந்து அவர்கிட்ட வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த 65 வயசு வரைக்குமே அவருக்கு இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பீரியட் எல்லாம் தாண்டி அவரால் கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிட்டே இருந்திருக்கு. 65 வயசுல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் ஒரு பிரேக் த்ரூவை அட்டைன் பண்ணும்போது அவர் அது வரைக்கும் அக்குமுலேட் பண்ணிட்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமான ரிட்டர்னை அவருக்கு திரும்ப வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அவரை மாதிரி பெரும் பணம் சேர்க்க மட்டும் இல்ல, நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு அசட்டை பில்ட் பண்ண காம்பவுண்டிங் வேலை செய்யணும். அதுக்கு நாம அதை டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு தேவையான டைம் கொடுக்கணும். அதுக்கு இந்த பிளாட்டோ ஆஃப் லேட்டன்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இத நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சர்ல நாம இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நான் வந்து சொல்ல வர விஷயம். ஸோ உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜி சார்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.